நெல்லை சாந்தியின் அன்பு வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா இறால் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இறாலை சுத்தம் பண்ணிக்கலாம். இதோட தோலை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தலையை பிடிச்சி இப்படி இழுத்தா வந்துடும். அப்புறம் இந்த வாழை பிடிச்சி இப்படி இழுத்தா வந்துடும். மெதுவாக இழுக்கணும், ரொம்ப ஸ்பீடாக இழுக்கக்கூடாது, மெதுவாக இழுக்கணும். அப்புறம் நடுமத்தில் உள்ளதை இப்படி உரிச்சு எடுத்துடலாம். வாழையும் கிள்ளி எடுத்துட்டாங்கன்னா அப்படி தனியாக வந்துடும். அப்புறம் இந்த தலை பக்கத்தில் இந்த மாதிரி கருப்பாக நூல் மாதிரி தெரியும். இதை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இந்த நஞ்சு இதையும் எடுத்துடணும். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரேவி வச்சிடலாம் வாங்க. இப்போ நம்ம இறால் கிரேவி வைக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். ஒரு 50 நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10-15 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சது தான். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாமே இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறாவை போட்டுக்கலாம். இந்த மசாலாலே லேசாக பரட்டி விட்டுக்கலாம். நம்ம இந்த இறாலை நல்லா மசாலாவில் நல்லா பரட்டி விட்டாச்சு. இறால் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இறால் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடிச்சு இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இறால்லாம் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. போட்டுக்கலாம். பாருங்கள், இறால் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.